அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கலாம் யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். மீண்டும் படிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த வார்த்தை யார் சொல்லப்பட்டதான வார்த்தை? யார் சொல்லப்பட்டதான வார்த்தை? உங்களுக்கா? இயேசு மாத்தாளை பார்த்து சொல்லப்பட்டதான வார்த்தை. ஆமீன். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? பெத்தனியா ஊர்ல லாசரு, மரியாள், மாத்தாள் எல்லாம் சகோதரன் சகோதரிகளாக இருந்தார்கள். ஆமீன். அப்போ லாசர் அங்கே வியாதிப்பட்டு இருக்கிறில் அவன் போய் மரித்து போனான். இயேசு இருக்கிற இடத்துக்கு ஆள் அனுப்பினாங்க, சொன்னாங்க. இருண்டும் இயேசுனால் தங்கி விட்டார். லாசர் மரித்து போய்விட்டான். லாசர் மரித்து போனதான் சூழ்நிலையில சொல்லப்படாத வார்த்தை தான் இது. யோவான் 11ஆம் அதிகாரம் அவருடைய 39வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் அவருடைய 39வது வசனம். மத்தனுடைய சகோதரியாகிய மாத்தாள், ஆண்டவரே இப்போது நாருமே 4 நாளாயிற்று என்றால். இப்ப படிங்க 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் எவ்வளவு மகிமை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா என்றார். போதும். இங்கே 4 நாளோ 40 வருஷமோ 4 வருஷமோ 40 நாளோ அது முக்கியம் இல்லை. இந்த நாளே கர்த்தரோட வார்த்தை தேவோட மகிமையை காண்பாய். ஆமே. நம்முடைய வாழ்க்கை எத்தனை தடைப்பட்டு மறித்து போன வாழ்க்கையில சூழ்நிலை எல்லாம் இருக்கிறதோ அதை புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் தேவோட மகிமை காண செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ மறித்து போன சூழ்நிலை, அடக்க பண்ண மட்டும் சூழ்நிலை, இது நடக்காது, முடியாது, இது முடிஞ்சு போச்சு, நீ எழுந்திருக்க முடியாது என்று அங்க லாசர் அடக்க பண்ண முடியாத சகோதரி அப்படித்தான் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனா இயேசு சொல்கிறார், தேவோட மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆவியால் நமக்கு சொல்லப்படாத வார்த்தை, நீ தேவோட மகிமையை காண்பாய். ஆமேன். தேவோட மகிமையை காண்பாய். உங்களை பார்த்தா சொல்றாரு, தேவோட மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆமா. வியாதி, நோய், கடன் பிரச்சனை, போராட்டம், குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள், கணவன் கொஞ்சம் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுதான்? மறித்து போன சூழ்நிலை தான். லாஸ் அடக்க பண்ண மாட்ட மாதிரி சூழ்நிலை தான். ஐயோ மறித்து போயிட்டாலும் நீ திரும்பி வர முடியுமா முடியாதா, நம்ம பிரச்சனை இப்படியா இருக்கிறது, இதுல இருந்து மீண்டும் வர முடியுமா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்துல ஆவியான சொல்லுகிறார், நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமையை நம்ம காணணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். தேவனோட மகிமையை நம்ம பார்க்கணும்னா, தேவனோட மகிமை வாழ்க்கையில இருண்டு போன வாழ்க்கையில, மறுத்து போன்னு சொல்லியிருக்கிற வாழ்க்கையில, நம்மளோட வாழ்க்கையில தேவனோட மகிமை காண வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். முதலாவது யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். போதும். முதலாவது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அல்லேலூயா. முதலாவது கல்லை எடுத்து போடுங்கள். எந்த கல் எடுத்து போட வேண்டும்? முதலாவது தேவோட மகிமை நாம காண வேண்டும் என்றால் இயேசு சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். அப்போ எந்த விதமான கல்லை நாம எடுத்து போட வேண்டும்? இல்லையா? இயேசு மரித்தவனை திரும்ப எழுப்புவதற்காக அவர் போகிறார், கல்லை எடுத்து போடு சொல்றாரு. ஆனா மாத்தாளோ, ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆச்சு, சகோதரன் மரிச்சு போயிட்டான். இயேசு சொல்றாரு, கல் எடுத்து போடுங்கப்பா, நான் உயிரோட கொண்டு வரேன்னு சொல்றான். ஆனா மாத்தாள் பாருங்க, ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆச்சு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து போட வேண்டிய கல் அவிசுவாசமான கல். இயேசு அற்புத அதிசயங்கள் செய்ய ரெடியா தான் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? கல் எடுத்து போடுறது இல்ல. அவிசுவாசமான கல்லை நாம் எடுத்து போட வேண்டும்.
ஏசு சொல்ற ஏசு அதிசயா இருக்கு, அவர் செய்ய ரெடியா இருக்கிறாரு. கல் எடுத்து போடு, லாசரு இப்ப நான் கொண்டு வரேன், சகோதரன் கொண்டு வரேன்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற, ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆச்சு. ஏன் கத்தருக்கு தெரியாதா? ஏசு தெரியாதா? 4 நாள் ஆச்சு 4 அவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் சொல்றாரு எடுத்து போடு, 40 வருஷமாச்சு. ஏசுக்கு தெரியாதா? 4 நாள் ஆச்சு. ஏசுக்கு தெரியாதா? 40 நாள் ஆச்சு. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எத்தனையோ வருஷம் இருந்துட்டு போகுது, அவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்ன பண்ணணும்? கல் எடுத்து போடணும். அவிசுமான கல்லை தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களோட 40 நாள் 40 வருஷ காலம் எல்லாத்தையும் என்ன பற்றியும் தேவட மகிமை காண பண்ணுவார். ஆமீன். ஏன் வாழ்க்கை தேவட மகிமை காண முடியல? நம்மள்ட்ட தான் இருக்குது. கல் என்ன எடுத்து போடல. அவிசுவாசமான கல் இதயத்துல இருக்குது. அதான் சொல்றாரு, முதலாவது நீ கல்லை எடுத்து போடு. அவிசுவாசம் எப்படி இருந்துச்சு மாத்தாளுக்கு? ஆண்டவரே நாருமே இருந்துட்டு போகுது. அவர் சொல்றது என்ன? கல்லை எடுத்து போன எடுத்து போடணும். அவிசுவாசம் இருந்ததுன்னா கர்த்தர் அதிசயமானவங்களை செய்ய முடியாது. ஆமென். அதிசயங்களை செய்ய முடியாது. கல்லை எடுத்து போடணும், எடுத்து போடணும். இது என்ன இப்படி பண்றாரு? கல்லு அவிசுவாசமான கல் இருக்குதே, இது நடக்காது. 5 வருஷம் ஆச்சு, இந்த வியாதி டாக்டருக்கு போய் பார்த்தாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, வருஷம் ஃபுல்லா மாத்திரமா சாப்பிட்டு தான் ஆகணும். கல் எடுத்து போடு, மாத்திரை எடுத்து போடு. ஆமென். கல்லை எடுத்து போடு, அவிசுவாசமான கல்லை எடுத்து போடு, மாத்திரையை தூக்கி குப்பையில போடு. கர்த்தர் அதிசயம் அற்புதங்களை செய்வார். அதுல தேவட நாமம் தேவட மகிமை நீ காண்பாய். எப்படி மகிமை காண முடியும்? கல் எடுத்து போடாம தேவட மகிமை எப்படி காண முடியும்? அவிசுவாசமான கல் இருக்குதே, கல்லை முதல்ல எடுத்து போடுங்க. கர்த்தர் தேவட மகிமையை காண பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப மாத்தால போல நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை இருக்குதான் இருக்கிறது. எப்படியாவது உயிர்ப்பிக்கும் சகோதரன் வரணும் ஆசை இருக்குது. ஆனா மாத்தாளுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நாருமே ஆண்டவரே, அப்ப அவனோட சகோதரன் உயிர் பிரிஞ்சதுக்கு ஆசை இல்லையா? இருக்குல்ல. இயேசு சொன்ன ஏதோ ஒன்று செய்வான், அவளுக்கு விசுவாசம் வேணும் இல்ல? ஆனா என்ன இல்ல? விசுவாசம் இல்ல, அவிசுவாசமும் தான். இயேசு செய்ய போறதா என்ன பண்றா? தடுக்கிறா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய இருக்கிறது பெரிய காரியம், ஆனா தடுக்குது யாரு? ஒத்துக்கிறீங்களா? நான் தானே. அவிசுவாசம். ஆண்டவரே இப்ப வேண்டாம், ஆண்டவரே இப்ப வேண்டாம், ஆண்டவரே நாளைக்கு செய்யுங்க, அதிசயா இருக்கும். நீங்க செய்யும் போது கேட்கும் போது ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் செய்யும் போது நாம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது இப்போ எனக்கு இடம் கொடு. யோவான் சொல்றான், நீங்க போய் எனக்கு எடுக்கலாமா அப்படின்னு. எல்லாம் எனக்கு தெரியும், இப்ப எனக்கு இடம் கொடு. அவரு எப்ப செய்யறாரோ அப்பதான் அவர் செய்வார். ஆமா, அவர் செய்யாத நாள்ல ஆண்டவர் போய் செய்ய நம்ம சொல்ல முடியாது. அவர் செய்யும் போது ஆண்டவர் இப்ப செய்யணும் அவர் சொல்ல தடுக்கவும் முடியாது. அவர் சொன்னா செய்வாரு, வேணானா விட்டுருவாரு. ஆமென். அதான் உப்பனி கல்ல எடுத்து போடு, அவிசுவாச கல்ல எடுத்து போடு. நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட குடும்பத்துல ஏன் கடன் பிரச்சனை மாறல? ஏன் குடும்ப சூழ்நிலை மாறல? கணவன் மனைவி பிரச்சனை ஏன் மாறல? ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல அதிசயம் அற்புதம் நடக்கல? மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அதற்கு இயேசு உங்க அவிசுவாசத்தினாலே தானே. போதும் போதும். ஏன் நடக்கல வாழ்க்கையில? ஏன்? உங்கள் அவிசுவாசத்தினாலதான் அது நடக்க முடியாம போகுது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் அவருடைய 58வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் அவருடைய 58வது வசனம். நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. ஏன் நம்ம குடும்பத்துல அதிசய அற்புதங்கள் செய்ய முடியல? இயேசுனால. அவிசுவாசத்தினாலதான் செய்ய முடியாம போகுது. நாம தான் அவர் கோசிட்டு இருக்கிற, ஆண்டவரே இத்தனை வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன், எல்லாமே செய்யறேன், ஏன் எனக்கு அதிசயா இருக்கும், ஏன் நடக்காம ஒரு கேள்விக்குரிய கேட்கறோம்ல? ஏன்? அவரே பதில் சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலதான் அவர் அங்க அநேக அற்புதங்கள் செய்ய முடியல. நம்மளோட வாழ்க்கையில குடும்பத்துல அநேக அற்புதம் செய்ய அவர் ரெடியா தான் இருக்கிறாரு. அநேக அற்புதங்கள் போட்டிருக்குது, அநேக அற்புதம் செய்வார் ஆண்டவர்.
ஆனா என்ன பிரச்சனை, நம்முடைய அவிசுவாசத்தினாலதான் அவர் செய்ய முடியாம போகுது. இவனுக்கு விசுவாசமே இல்லையே, நான் எது செஞ்சு இவனுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப முதலாவது நம்ம என்ன பண்ணணும், அவிசுவாசம் என்கிற கல்ல எடுத்து போடணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம முதலாவது கல்லை எடுத்து போட வேண்டும். அப்படி முதலாவது நம்ம அவிசுவாசமான கல்லை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இரண்டாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம், இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவனுக்கு சொல்ல முடியாது. இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையா போதுதான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு முன்னாடி அவிசுவாசமா ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை நீ என்ன பண்ணணும், எடுத்து போட்டுட்டு ரெண்டாவது நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய் இயேசு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கல்லை எடுத்து போடல. ஆனாதான் சொல்றாரு, முதல்ல நீ கல்லை ஃபர்ஸ்ட் எடுத்து போடு. அவிசுவாசமான கல்லை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ விசுவாசமா இரு. நம்ம என்ன பண்ணுவோம், கல் எடுத்து போட மாட்டோம். அந்த கிணத்துல கல் அடிக்க வச்ச மாதிரி இதயத்துல பூரா அவிசுவாசமான கல் அடிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனா என்ன பண்ணுவோம், விசுவாசிக்கிற ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஐயோ செய்தி எனக்கு தான் வந்துருச்சு, விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆனா உள்ள என்ன இருக்குது, கல் இருக்குது. உள்ள கல் இருக்குது. கிட்னில ஸ்டோன் இருக்கு, கல் இருக்கிற மாதிரி நமக்குள்ள இதயத்துக்குள்ள அது ஒரு கல் இருக்குது, அவிசுவாசமான கல்லு. அந்த கல்லை எடுத்து போட்டாதான் விசுவாசம் நமக்குள்ள வரும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு முன்னாடி நீ கல்லை எடுத்து போடு சொல்றாரா? 30ஆம் வசனத்துல நீங்க கல்லை எடுத்து போடுங்க அப்படிங்கிற. கல்லை எடுத்து போடல. ஆண்டவரே, நான் ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில குடும்பத்தை இருந்துட்டு போகுது, அதை பத்தி கவலை இல்லை இயேசுக்கு. 100 வருஷமா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. அப்புறம் எத்தனை வயசுங்க, 100 வயசு. பிள்ளை வந்துதா, கத்தர் கொடுத்தாரா? வருஷம் முக்கியம் இல்ல ஆண்டவருக்கு, விசுவாசம் தான் முக்கியம். ஆமா, எத்தனை வருஷமானா அதை பத்தி கவலையே கிடையாது. 150 வருஷமானா ஆயிப்போது, பரம்பரையா வந்துட்டு இருக்குதுங்க, இப்படித்தாங்க இருக்குது, கவலை இல்ல. உங்களுக்கு தேவை கல்லை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. அவிசுவாசம் கல்லை தூக்கி போட்டுட்டு கத்தரை விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதலாவது அவிசுவாசமான கல்லை எடுத்து போடணும். இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29, 30, 31. மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 28ல இருந்து. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் கட்டளை என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவுக்கு போக ஜலத்தின் மேலே நடந்தான். காற்று பலமா இருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அப்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்க, விசுவாசிக்காம இருந்தா அவனுக்கு பேரு அற்ப விசுவாசி. அப்ப விசுவாசம் இல்லாதவனுக்கு என்ன வரும், சந்தேகம் வரும். கர்த்தர் சொல்றார், ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர் இறங்கிவான்னு சொன்னா இறங்கிட்ட கடல் இறங்கிட்டான். அவனை கடலை இறங்கும் போது அவன் மூழ்கி தோணும், ஆனா மூழ்கல, நடந்தான் வேற போட்டிருக்குது. அப்ப இறங்கினான், நடந்து போனான், எல்லாம் உண்மைதான். ஆனா என்ன பண்ணிட்டான், சந்தேகப்பட்டுட்டான். அப்ப விசுவாசி. ஒருவேளை நான் மூழ்கிருவனோ, அந்த சந்தேகம் தான். வாழ்க்கை அப்படிதான், ஒருவேளை வாழ்க்கை முடிஞ்சிருமோ நம்ம சந்தேகம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அதை என்ன பண்றோம், சந்தேகப்படுகிறோம். வார்த்தை வந்துருச்சு, இது நடக்குமா நடக்காதா, அதான் சந்தேகம். அதை கேட்கிறாரு, ஏன் சந்தேகப்பட்டாய் அற்ப விசுவாசியே? நீ கர்த்தருடைய வார்த்தை நீங்க விசுவாசிக்காமல் போனால் அதற்கு பேரு அற்ப விசுவாசி. அவரே வான்னு சொல்லிட்டாரு, கூட்டிட்டு போறாரு, நடந்து கடல் நடந்தாச்சு. ஆனா என்ன பண்ணல, நம்மள சந்தேகப்படுறான். 30 படிங்க.
பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து போதும். காற்று பலமா இருக்குது, நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை பலமா இருக்குது, உண்மைதான். என்ன பண்றோமோ அதை காண்கிறோம். பேதுரு இந்த பலமான காற்று பார்க்காத வரைக்கும் அவன் இறங்கி நடந்து போனா, எப்போ காற்ற பார்த்தானோ, எப்போ பலமான காற்று அவன் கண்டானோ அப்போ பயந்துட்டான். நீங்க காற்று பார்க்காதீங்க, காற்றை உண்டாக்கின கர்த்தரை பாருங்க. ஆமென். ஆமா, நீங்க பயத்தை பார்க்காதீங்க, பயம் பிரச்சனை போராட்டம் நீங்க அதை பார்க்காதீங்க. அதுக்கு மேலாக எல்லாத்துக்கும் பயத்தை உண்டாக்குறவர அவரை நீங்க பாருங்க. ஆமா, நம்ம யாரை பார்க்கணுமோ நம்ம அவரை தான் பார்க்கணும். கடனை பார்த்து பயந்து போயிடுறோம், வியாதி கண்டு பயந்துடுறோம், பிரச்சனை கண்டு பயந்து போயிடுறோம். அப்படி பயக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது இல்ல, சந்தேகம் தான் வரும், விசுவாசம் வரவே வராது. அவர் இறங்கி வான்னு சொல்றாரு, விசுவாசத்தோட இறங்கி போனா அவன் இயேசு இடத்துக்கு போயிருப்பான். அதை என்ன சந்தேகப்பட்டு நம்பாம அவிசுவாசத்தை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போய், ஐயோ ஒரு வேளை என்ன ஆகுது, கடல்ல பக்கத்துல எலும்பு வருது, ஐயோ இந்த ஆளை வந்துருச்சு முழுகிருமோ நம்பினா அவதான் என்ன மூழ்கில இல்லதான் உன்னை இயேசு கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அவன் சந்தேகப்படாம இறங்கினான். இப்ப அவனுக்கு சந்தேகம். வாழ்க்கை அப்படிதான், எல்லா காரியத்திலும் குடும்பத்தை ஏதாவது தென்னுமா தைரியமா ஃபர்ஸ்ட் இறங்கிடுவோம். அப்ப என்ன ஆகும், நாள் போக போக சந்தேகம் வந்துடும். ஐயோ அப்படியா, எங்க வாழ்க்கையில இப்படிதான், முதல்ல ஃபர்ஸ்ட் இறங்கிடுவோம். வேணும் பயம் வரும், ஐயோ கரெக்டா அழைச்சாரா இல்லையா, இது ஆகமா ஆகதா, உண்மையை நாங்க போறது கரெக்டா உண்மையா இல்லையா, நாங்களே போயிட்டோமா, நாங்களே சுயத்துல போயிட்டோமா, என்ன வரும், சந்தேகம் வரும். கேட்டாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? 10 வருஷம் நாங்க படுத்தா இருந்தோம், அற்ப விசுவாசி தான் இருந்தோம். சந்தேகப்பட்டு குளித்துக்கு வராம அங்கேயே உட்கார்ந்து இருந்தோம். அப்பதான் மூழ்கி போய், ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே சுற்று மக்கள்லாம் பிரச்சனை, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய், அழைச்சல் இல்ல வா. இப்படிதான் நீங்க இறங்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இறங்குனதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா நீங்க அற்ப விசுவாசி. கர்த்தர் உங்களை தொட்டு வச்சு நீங்களே ஆண்டவர் நம்பி வந்துட்டீங்க, அற்ப விசுவாசி ஆயிராதீங்க, அற்ப விசுவாசி ஆயிராதீங்க. கர்த்தர் சொல்ற, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? கர்த்தர் வந்துட்டீங்கல்ல, வந்தாச்சா இல்லையா, கர்த்தர் வந்தாச்சு. அவர் எங்க கூட்டிட்டு போவார் நம்மளைய, அவருக்கு இடத்துக்கு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போ. நம்ம நம்பி வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறம் நம்ம அற்ப விசுவாசியாச்சு. அவர் என்ன கூட்டிட்டு போக மாட்டான்னு தெரியல, நம்ம இப்படி வேற இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம். என்னமா பிரச்சனை மேல பிரச்சனை போட்டதை பார்த்து, நமக்கு சூழ்நிலை பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டு பயந்து போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்து நம்ம நம்பிக்கைக்கு எல்லாம் போயிடுவோம். அதை பார்த்தா சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ தேவனோட மகிமை நம்ம காணணும்னா முதலாவது கல்லை எடுத்து போடணும், அவிசுவாச கல்லை எடுத்து போடணும். 2வது அவரை விசுவாசிக்க வேண்டும். பேதுரு போல பாதி தூரம் வந்துட்டு, பேதுரு போல ஊழியத்துக்கோ, பேதுரு போல எல்லா காரியத்துக்கோ, பேதுரு போல கரெக்டாக ஏதாவது செய்யணும் இறங்கிட்டு திரும்ப ஐயோ அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவரே, அற்ப விசுவாசியே. கலப்பையில மேல கையை வச்சுட்டு என்ன பண்றோம், திரும்பி பார்க்கும். இறங்கியாச்சு, இறங்க 2 பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, சும்மா இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ இல்ல ஆண்டவரே அப்படின்னா அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அழைத்ததை நான் அல்லவா, நான் தான் அழைச்சிக்கிறேன் வான்னு சொன்னா இல்லையா, வந்துட்டீங்க அப்படியே சந்தேகப்படுற? பக்கத்துல அழைச்சானா வான்னு சொல்லி, இல்ல அழைச்சது யாரு, நான் தான். நான் அவனை வான்னு சொன்னி வந்துட்டீல, அப்படியே டிராவல்ல என்ன பண்ற, சந்தேகப்படுற? நீ வாழ்க்கையில வருஷம் நடக்கல, எல்லா போக்கில படத்துல ஏன் சந்தேகப்படுற? தைரியமா இறங்கியாச்சுல்ல, வா. ஆமென். தேவன மகிமை நீ காண்பாய். அதுல நீ அவிசுவாசமா சந்தேகப்பட்டுட்டு ஐயோ நான் வரமாட்டேன் அடம் பிடிச்சின்னா நீ மூழ்கி போயிருவ. ஆமா, சந்தேகப்பட்ட என்ன பண்ணுவான், மூழ்கி போயிருவோம். அதான் சொல்ற, அற்ப விசுவாசியை ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? ஆமென். மார்க் 11ஆம் அதிகாரம் அவருடைய 23வது வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் அவருடைய 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று கவனிங்க, தன்னுடைய இதயத்துல சந்தேகப்படாமல்
விசுவாசத்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, இந்த மலையை பார்த்து எவனாகி யாரா இருந்தாலும் சரி இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோட கிரியத்துல விசுவாசத்தோட பேருந்து போனா அது அப்படியே போகும். தன்னுடைய இருதயத்துல விசுவாசத்தோடு கடனே போனா போகும். எப்படி? விசுவாசத்துல. வியாதி இருக்குதா, வியாதி பார்த்து பேசணும். அந்த மலையை பார்த்து தான் பேச சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை பார்த்தேனுமா பேருந்து நீ போன்னு சொன்னா அது போகும். ஆனா தன்னுடைய இதயத்துல விசுவாசத்தோடு, இதயத்துல கல்லை வச்சுக்கிட்டு வியாதி போக மாட்டேங்குது. எப்படி வியாதி போகும்? கல்லை உள்ள வச்சுக்கிட்டு கல்லை எடுத்து போடுங்க, வியாதியே போகும். எப்படி? விசுவாசத்தினால அது போகும். அப்போ தேவட மகிமையை நாம காண முடியும். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் அல்ல, வேதம் சொல்லுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு நாள் வெட்கப்பட முடியாது, வெட்கப்பட அவர் விடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது. ஆமா, நம்ம எதுலாம் விசுவாசிக்க இயேசுவே விசுவாசிக்க வேண்டும். அவர் விசுவாசிக்கும் போது ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். வியாதி போராட்ட பிரச்சனை இருக்குது, அவர் விசுவாசிங்க, ஒரு நாள் அந்த வியாதியிலிருந்து நாம வெட்கப்பட மாட்டோம். அது வியாதியில இருந்து மறிச்சு போக மாட்டோம். ஏன்? நான் யார் விசுவாசிக்கிறோம்? இயேசு விசுவாசிக்கிறோம். யெகோவா ராஃபா விசுவாசிக்கிறோம். அவர் பரம வைத்தியர். அந்த பரம வைத்தியர், டாக்டருக்கெல்லாம் டாக்டர் யாரு? அவர்தான். அவர் விசுவாசிக்கும் போது நம்முடைய வியாதி நோய் எல்லாவற்றையும் அவர் சுகத்தை தருகிறார். கல்லை எடுத்து போடும்போது, அவிசுவாசமான கல்லை எடுத்து போடும்போது வியாதியில விடுதலை. அவிசுவாசமான கல் எடுத்து போட்டு கடனை விடுதலை. அவிசுவாசமான கல் எடுத்து போடும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் சுகத்தை பலத்தையும் தருகிறார். இரண்டாவது, விசுவாசிக்கும் போது. விசுவாசம் முட்டமத்த வந்தாது, அவிசுவாசம் உள்ள ரெண்டும் உள்ள இருக்க கூடாது. அவிசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. நேரத்தை தந்தா அப்படி விசுவாசிக்கிறது. நமக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா ஆண்டவரே விசுவாசம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. கிடைக்கலன்னா எனக்கு அப்பவே தெரியுங்க இது போகாதுன்னு சொல்லி அப்படிங்கிறது. அப்படியா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு பாட்டி சென்னையில பக்கத்துல இருந்துருக்கோம். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே ஏசுவி நாமத்துல போ, ஏசுவி நாமத்துல போ, இந்த மலை வசனம் போட்டு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு விசுவாசம் சொன்னா அது பெயர்ந்து போகும் அப்படின்னு சொன்னப்பட்ட வார்த்தையை எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு கூட்டுப்பாட்டான ஒரு மலை ஒண்ணு இருக்குது. பாறை கந்த மலை, ஜனத்தை வந்துச்சு, இறஞ்சலா இருக்குது மலையை. ஜன வந்து டெய்லி காலையில போ மலையை போன்னு சொல்றது. இப்படியே ஒரு மாசம் சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த மலை எங்க இருந்துச்சு? அங்கேயேதான் இருந்துச்சு. ஒரு நாள் இருந்துச்சு, மலையை போகல. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மலை போகாதுன்னு. எப்படி? ஒரு மாசத்துக்கு முன்னாடி தெரியுமா இந்த மழை போகாதுன்னு? ஆனா ஒரு மாசமா என்ன இருக்குது, சொல்லிட்டு இருக்குது போகணும். இப்படிதான் நம்ம முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், விசுவாசத்தை வச்சிருவோம். இது முடியாது, இந்த வியாதி சாகிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கு, நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், பிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் இதயத்துல. ஆனா சொல்லும் போது விசுவாசம் சொல்லுவோம், இந்த வியாதி போகும், இந்த வியாதி போகணும். அப்படி இல்ல, முதலாவது கல்லை எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் அவிசுவாசமான கல்லை எடுத்து போட்டுட்டு நீங்க வியாதி நீங்க சொல்லி பாருங்க, தேவட மகிமை காண முடியும். அந்த வியாதியிலிருந்து விடுதலை, குடும்பத்துல சமாதானம், அற்புதம். கல்லை எடுத்து போட்டீங்கன்னா கர்த்தர் அதிசயமா அற்புதங்களை செய்வார். எது நடக்காதோ கர்த்தர் நடக்க வைப்பார். எது முடியாதோ அது முடிஞ்சிரும். ஆமா, எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஆனா கல்லை எடுத்து போடாம விசுவாசத்தோடு இருந்தோம்னா விசுவாசத்தோட போவோம். ஆனா பிரச்சனை வரும்போது, பலத்தை காற்று நம்ம பார்க்கும் போது நம்ம பயந்துருவோம். நமக்கு மீன ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், பயந்துருவோம், நடுக்க ஆரம்பிச்சிருவோம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அதனால பலத்தை காற்று வருகிற போல பிரச்சனை நீங்க பார்க்காதீங்க. கண்டு பேருனா ஒரு பலத்த ஒரு புயல் காற்று மாதிரி ஒரு அலை அழுந்தது. இந்த அலையை பார்த்தான், இயேசு பார்க்கல. இறங்கி நடக்கும்போது என்ன பண்ணா, இயேசுவை பார்த்தான். இயேசுவே நீரான வட்டங்களாண்டவரே வா. நான் இறங்கினா மூழ்கல, நடந்து நேரம் இயேசு பார்க்காம சைட்ல இருக்கிற அலையை பார்த்தோன்னே பயந்துட்டான்.
நீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, அலைய பார்க்காதீங்க, காற்று பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க. மறிச்சு போனது உண்மைதான், அது உண்மைதான், மறிச்சு போனது உண்மைதான். ஆனா மறிச்சு போன சூழ்நிலை பார்க்காதீங்க. அந்த மறிச்சு போன சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிற இயேசு நோக்கி பாருங்க, அவரோட மகிமை காண முடியும். உலர்ந்த எலும்பிலே உயிர்ப்பிக்க செய்கிற கர்த்தர் நாமளை உயிர்ப்பிக்க மாட்டாரா? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ட்ரை சுக்கா போய் எலும்பு அங்கேயும் உங்களுக்கு எலும்பு இருக்குது. அந்த எலும்பை ஒன்று கூட்டி உயிர்ப்பிக்க செய்கிற கர்த்தர் நம்மள வாழ்க்கையில அந்த உலர்ந்த எலும்பு போல ஒண்ணும் இல்லாம நம்மள வாழ்க்கையில ட்ரை, ஒரு செழிப்பே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லாத நம்ம வாழ்க்கைய உயிர்ப்பிக்க மாட்டாரா? உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிறவன் அல்லே சொல்லாமா? லேலுயா, உயிர்ப்பிப்பார். பாலைவனமா இருக்கிற வாழ்க்கையில நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது கல் எடுத்து போடும்போது அது சோலைவனமா கர்த்தர் மாற்ற பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பாலைவனத்துல எதாவது வச்சு வருமா? செடி கொடி வச்சு வருமா? ஒண்ணுமே வராது. ஏன்? அங்க தண்ணி இருக்காது, எல்லாம் வெப்பம் சூடு காற்று இப்படிதான் இருக்கும், ஒரு செழிப்பே இருக்காது. ஆனா அந்த பாலைவனத்தை கூட நான் செழிப்பாக்குவேன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட வாழ்க்கையில கல்லை எடுத்து போடணும். அவிசுவாசமான கல்லை தூக்கி போடுங்க. ரெண்டாவது, விசுவாசமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி வெக்கப்பட்டு போவதில்லை. எதை சொல்றது? வெக்கப்பட்டு போவதில்லை. வாழ்க்கையில வெக்கப்படுறீங்களா? குடும்பத்துக்கு முன்பாடி, மற்றவங்களுக்கு முன்பாடி, ஐயோ என்னை ரொம்ப ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்களே, ஏன்னா இப்படி என் வாழ்க்கையில ரொம்ப இதா கேள்வி நினைக்கிறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர்களை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமா, கேவலமா பார்த்தவன் உங்களை பார்த்தோம்னா, ஐயோ ஏத்தி இப்ப இருந்தா ஒண்ணும் இல்லாம இருந்தானே, இவருக்கு ஒண்ணு வழி இல்லாம இருந்தானே, இப்ப பாருங்க எப்படியான வீடு காது எப்படி வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுனால. அவரை விசுவாசிக்கும் போது, கல்லை எடுத்து போடும் போது கர்த்தர் தேவ மகிமையை அவர் காண பண்ணுவார். இது செய்ய எனக்கு வல்லமை இருக்கு, நீ நம்புறியா? விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்படியா? ஓ, அப்படியா கடவுது. அவர் போய் கையை தொட்டு மருந்து போட்டு மாத்திரை போட்டு செஞ்சாரா? ஒண்ணுமே இல்லை. ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீ செய்ய விசுவாசிக்கிற ஆண்டவரே, உமால கூடும் ஆண்டவனா. அப்படியே போகணும். அதுதான் வேதத்துல அநேக முறை நீ விசுவாசிக்கிறையா, விசுவாசி கேட்டுதான் அனுமண்டாரு செய்யறாரு. ஒரு அதிசயம் அற்புதம் கூட அவர் விசுவாசிக்கிறான்னு கேட்காம செஞ்சதே இல்லை. 12 வருஷத்து ஸ்திரீ, பெருமளவு ஸ்திரீ, உன் விசுவாசம் காய காடுவது, நீ திரும்பி சந்தோஷமா ஓ. ஏன்? விசுவாசம் இந்த வஸ்து ஓசத்தை தொட்டா அதான் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு. விசுவாசம் தொட்டதுக்கே அப்படி ஆயிடுச்சு. குருட அண்டே என்ன பண்ண பார்வையிட வேண்டாண்டவரே, இதை பார்வையிடக்கு என்ன வாழ முடிய விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்படி ஆயக்கடவு உன் விசுவாசத்தை பண்ண உனக்கு ஆயக்கடவுள் தான் சொல்றாரு. அப்ப கல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். ரெண்டாவது விசுவாசிக்க வேண்டும். அது எந்த காரியம் தான் சரி, அவரை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரெல்லாம் கூடும். விசுவாசிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? அவிசுவாசமான கல்லை எடுத்து போடணும். ரெண்டாவது விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது ஒண்ணு இருக்குது, அதான் மெயின். மூன்றாவது இருக்குது. அப்ப தேவன மகிமை நம்ம காண வேண்டும் என்றால் யோவான் 11ஆம் அதிகாரம் அவனுடைய 28, 29. யோவான் 11ஆம் அதிகாரம் அவனுடைய 28, 29. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றால். 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கு இருந்தீர்கள், ஆனால் அடுத்தது அவள் அழுகிறதையும் இயேசு கண்டு போதும் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. ஆமா, திரும்ப கேட்கிறேன். முதலாவது என்ன பண்ணணும்? தேவனோட மகிமையை நம்ம காண வேண்டும். முதலாவது என்ன பண்ணணும்? அவிசுவாசமான கல்லை எடுத்து போடணும். ரெண்டாவது விசுவாசிக்க வேண்டும். மூணாவது
நல்லா அவரை உழுக்கிற ஜபமா இருக்கணும். ஜபம் நாங்க ஜபம் தாங்க பண்றோங்க, ஜபம் பண்றோம். ஆனா அந்த மாதிரி ஜபத்துக்கும் இந்த மாதிரி ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம எந்த மாதிரி ஜபம் பண்றோம் இந்த நாள்ல உங்களுக்கு புரிய வைக்கிறார் கர்த்தர். நம்ம எந்த மாதிரி நம்ம ஜபம் பண்றோம் படி 32 படிக்க முடியும். 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீங்க இருந்தீரானால் என் சகோதரன் மதிக்கமா என்றால். அடுத்தது அவள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆய்விலே கை துறமெடுத்து போதும். இயேசுவே அழுக வச்சாச்சு. அவருடைய ஜபம் இயேசுவே அழுகி இப்படி அழுகிறார். இவ்வளவு அழுகிறத பார்த்து கூட வந்து இதுகள் எல்லாம் அவங்களும் அழுகுறாங்க. அப்படி எப்படி அழுதுருப்பா ஜபத்துல. நம்ம என்ன பண்றோம்? போறோம், ஆண்டவரே அவ்வளவுதான். இங்க என்னது? அழுகின் ஜபம். அழுகின் ஜபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமீன். கர்த்தர் நம்மளை மீறி போக மாட்டாரு. நம்ம அழுகை நிப்பாடுற வரைக்கும் போக மாட்டாரு. நம்ம அழுகையோட ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நம்மளை மீறி அவரு போட மாட்டாரு. ரெண்டாவது இதுக்கு இப்படியோ சொல்லா, விடாப்பிடியான ஜபம். யாக்கோபை விட்டு போக முடிஞ்சுதான் உடல. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? வந்தா போனோம், அவ்வளவுதான். ஆனா மரியாதையோட ஜெபம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? அவர் பாதத்துல கண்டவனோட பாதத்துல விழுது அழுது, ஆண்டவரே நீங்க இருந்தீதான் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே ஆண்டவரே. அவ அழுகிறதையும் இது அழுகிறதையும் பார்த்து இயேசு ஆவிலே கலங்கினார். முதலாவது கல்லை எடுத்து போட வேண்டும், அது சுவாசமான கல். இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். மூணாவது இப்படிப்பட்டதான ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணா என்ன ஆகும்? அங்கே பரலோகம் அசைக்கப்படும். பரலோகத்தை அசைக்கிறமான ஜெபம் வேணும். இங்க நம்ம ஜெபம் பண்றது கூரையை அசைக்க மாட்டேங்குது. அப்ப எங்க பரலோகத்தை அசைக்க போகுது? கூரை தாண்டி மேல போகணும் ஜெபம். அங்க போக மாட்டேங்குது. நம்மள ஜெபிக்கிற ஜெபம் எப்படி ஜெபமா இருக்க வேண்டும்? இயேசுவை கண் கலக்கிற ஜெபமா இருக்க வேண்டும். அது சொன்னதுக்கு அப்புறம் அவரை கேட்கிறாரு, எங்கே வைக்கிறீங்களா? அவனை எங்க வச்சீங்க? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? அதுக்கு வரும். இது மழையில போன ஜெபம். மழையில போன ஜெபம் பண்ணவனே இயேசு கலங்கி அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்தாரு. ஆனா நம்ம ஜெபம் இருக்குது வரும். நம்ம எப்படி ஜெபம் பண்ற வரும்? யோவான் 11 அவருடைய 20வது வசனம். 21 மாத்தா இயேசுவுக்கு வந்து, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் போதும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மாத்தா மரியாதை பேசின ஜெபத்துக்கும் இந்த ஜெபத்துக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. மரியாள் ஆண்டவரே அவர் பாதத்துல விழுந்து அழுது குழம்பி, ஆண்டவரே இன்னைக்கு இருந்தீரானால் நம்ம சகோதரன் வச்சிருக்க மாட்டானே. இந்த ஜெபத்துக்கும் இதுக்கு முன்னாடியே யார் ஃபர்ஸ்ட் பண்ணா ஜெபம்? அக்கா மாத்தாள். மாத்தாள் படிச்சவ எப்படி பண்ணா? வந்து பார்த்து விழுந்தாளா? இல்ல, நேரம் வந்தா. என்னமோ இயேசு வந்து கூட பொந்து இது மாதிரி, இயேசுவே நீங்க இருந்தீரானால் சகோதரன் பிடிச்சிக்க மாட்டானே ஆண்டவரே, இப்படி போயிட்டீங்களே. அதே அப்புறமா இது ஜெபம் இல்ல, இது ஜெபம் இல்ல. அவ பண்ற ஜெபத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அவள் இயேசு காண்டவனை பாதத்துல விழுந்தான். தன் முழுதி அர்ப்பணிச்சா, நான் ஒன்றுமே இல்லாண்டவரே, இந்தா நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, நீங்க இருந்தீரானா சகோதரன் வச்சிருக்க மாட்டானே. இது எப்படிப்பட்ட ஜெபம்? அழுகிறது ஜெபம். அவ அழுகிறதையும் பார்த்து இயேசு கண் கலங்கினார். ஆனா இங்க ஜெபம் பண்ண கூட யாரும் அழுதாங்களா? மாத்தாலும் அழுகல, யாருமே அழுகல, இயேசுமே கண்டுக்கல. தன் சகோதரன் மறிச்சு போயிட்டான். எப்படி இருக்கணும்? அப்படி அடிச்சுக்கிட்டு ஆண்டவரே அப்படியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஆண்டவரே அவ அழுதுட்டு போட்டிட்டு வரணும். அவன் அழுகவும் இல்லை, புலம்பவும் இல்லை. அவ வாட்டுக்கு வந்தா, பேசுல நீங்க வாட்டு போயிட்டீங்க, நான் சொல்லி ஆரம்பிச்சேன், நீங்க வாட்டு இன்னும் 2 நாள் தங்கிட்டீங்க, நீங்க வந்துட்டாமல்ல, என் சொல்ல வச்சிருப்பான்ல. இப்படி இந்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஆமென். மரியாள் கண்ணீரோடு பாதத்துல விழுந்து அந்த கண்ணீரோட கேட்ட, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா சகோதரன் பிடிச்சிருப்பான் ஆண்டவரே. இந்த ஜெபம் எப்படி இருக்குது? இவ, ஆண்டவரே நீங்க எங்க போனீங்க? 2 நாள் எக்ஸ்ட்ரா நான் ஆளுக்கு அனுப்புனேன்,
இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. 23 படிங்க. 22 படிங்க. 22 படிங்க ஃபர்ஸ்ட். பாருங்க, உன் சகோதரன் உயிர் தந்திருப்பான், அட இறந்தத உண்மைதான், அவன் என்ன பண்ண, அவன் உயிரோட வருவான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏசு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து படிங்க 23. ஏசாவை நோக்கி அதுக்கு மாத்தா படிங்க படிங்க. ஏசாவை நோக்கி நான் உயிர் தழுதும் அடுத்தது இருபத்தேழு 27 மணி படிங்க. இப்ப பிரச்சனை என்ன? லாசர் மறிச்சாச்சு, இயேசுக்கு சொல்லி என்னமா உயிர் பிக்கணும், இதுதான் பிரச்சனை. ஆனா என்ன ஓடிட்டு இருக்குதுங்க ரெண்டு பேருக்கும், இயேசுக்கும் மாத்தாளுக்கும். அவன் தேவகுமாரனா, நீங்க தேவகுமார் ஆண்டவரே நான் விசுவாசிங்க, இதெல்லாம் தேவையாங்க? பிரச்சனை என்ன? உங்களுக்கு பிரச்சனை ஏதோ அதை மட்டும் ஜெபத்துல வைங்க. தேவையில்லாத கசகசனா போட்டு உழப்பிட்டு அந்த மாதிரி ஜெபம் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கா மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க தேவகுமார்னு எனக்கு தெரியும், நீங்க பிதாவாக தெரியும், உங்க வல்லமே எல்லாமே அது தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றது, என்ன வரல, முக்கியமானது வரல, என்ன வேணுமோ அது வரல. 24 இருந்து 27 வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இயேசு சண்டை போட்டு இருக்கிறான். பார்க்க வரைக்கும் பார்த்தா இது சரியான வாயாடி எடுத்துருது. அடுத்தது படிங்க 28. இவங்களை சொன்ன பின்பு அவள் போய் உன்னை அழைக்கிறார் என்றார். பாத்தீங்களா, பார்க்க வரைக்கும் பார்த்தாரு. ஐயோ முடியாத சாமி, நீ போய் தங்கச்சி மரியால அழைச்சிட்டு வா அப்படின்ட்டாரு. இவளே மரியாள் மாதிரி விசுவாச ஆண்டவரே நீங்க உயிர்ப்பிக்க விசுவாக்க சொல்லியிருந்தா அப்பவே இங்க கல்ல எடுத்து போட்டு சொன்ன வார்த்தை, மரியாள் சொன்ன வார்த்தை முன்னாடியே சொல்லியிருப்பாரு. மாத்தாளுக்கு மாத்தாள்கிட்ட பேசும்போது கல்ல எடுத்து போட்டு சொல்ல, ஆனா மரியாள்கிட்ட பேசி முடிச்சுக்க அப்படின்னா கல்ல எடுத்து போடுங்க எங்க வச்சு கேட்கிறாரு. நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் பல்குற ஜெபமா இருக்கணும், சும்மா அளப்புற ஜெபமா இருக்கக்கூடாது, பார்வைக்கு ஜெபமா இருக்கக்கூடாது. பாயிண்ட் கருத்தா, நம்மளை போல இல்லையாரு பாடுள்ள மனுஷன்தான் கருத்தாய் ஜெபம் பண்ணா. 2 வார்த்தை கருத்தாய் ஜெபம் பண்ணா. கர்த்தர் என்ன பண்ணாரு, மழையை கொடுத்தார். ஆமே, நம்மள என்ன பண்ணணும்னா அவிசுவாசமான கல்லை எடுத்து போடணும். 2வது கல் எடுத்து போட்டதுக்கு விசுவாசிக்கணும். 3வது ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபம் அசிக்கிற ஜெபமா இருக்கணும், கண்டி ஜெபமா இருக்கணும். விடக்கூடாது. ஜெபத்துல ஒரு கால் நடக்க வரைக்கும் அது விடவே கூடாது. ஆமென். லாஸ்ட் உயிர்ப்பு தந்தானா, வீட்டுல இருந்து வந்தான், இதோட மகிமை காண முடிஞ்சது. ஹல்லேலூயா. இருந்து நிற்போம். நம்மளோட வாழ்க்கையில அவிசுவாசமான கல்லை எடுத்து போடணும், விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, மறுத்து போன சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவிசுவாசமான கல்லை எடுத்து போட வேண்டும்.